அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த வியாழக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு எங்களை எழுப்பின தயவிற்காக உம்மை சிந்திக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்புள்ள உடன் விசுவாச பிள்ளைகளே, மேலும் கர்த்தருடைய கிருபைக்குள்ளாய் இந்த வியாழக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு நம்மை அழைத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 33வது சங்கீதம். இந்த 33வது சங்கீதத்தில் 22 வசனங்கள் பதிக்கப்பட்டு இருக்கிறது. இதில் கர்த்தருக்குள் மகிழ்கிற பிள்ளைகள் யார், எப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்ற ஒரு வாக்கினை ஆண்டவர் இங்கு கொடுக்கிறார். அவர் துவக்கும் போதே, நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தில் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு ஒவ்வொரு நாளும் புதுப்பாட்டை பாடுகிற அனுபவத்தோடு தேவ சமூகத்தில் வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. அவர் எதை செய்தாலும் சத்தியத்தின் பாதையிலே அவர் செய்வார். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் வார்த்தைகளினால் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தது என்று சொல்லுகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சமுத்திரத்தின் ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜனங்களை பொக்கிஷமாய் அவர் வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாரும் அவருக்கு அஞ்சி இருப்பார்கள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று பழமொழி சொல்லுவோம். உன் வழிகளும் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகளும் என்னுடைய நினைவுகளும் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எதை நினைக்கிறாயோ அந்த நினைவு என்னுடையதல்ல, உன் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று பழமொழி சொல்லுகிறோமே, அந்த அடிப்படையில் தான் நீ நினைத்தபடி நான் நடக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலம் வரைக்கும் இருக்கும். அவருடைய இருதயத்தின் நினைவுகளில் தலைமுறையாக நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி அவர் நமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். 14வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் பரலோகத்திலும் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். நாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லாரும் மேலும் அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தினால் புதியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆத்துமாக்களை அவர் மனத்திலிருந்து விலக்கி காக்கிறார். அன்பு பிள்ளைகளே, சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அந்த மேன்மை ஒரு நாளும் அவர்களை ரட்சிக்காது என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையாக நமக்கு கேடகமாய் இருக்கிறார்.
அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறுகிறது. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறோம், உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அன்பு பிள்ளைகளே, நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள் ஆரம்பித்த அவர், நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே, உமது கிருபை எங்கள் மேல் எப்பொழுதும் இருப்பதாக என்று முடிக்கிறார். இடைப்பட்ட வசனங்களிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஞானம் என்ன? அன்பு பிள்ளைகளே, நீங்கள் 150 சங்கீதங்களிலும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவர் துன்மார்க்கருக்கு வரக்கூடிய அழிவு, நல்லவர்களுக்கு வரக்கூடிய கிருபை, ரட்சிப்பு, மீட்பு, இந்த லோகத்தின் படைப்புகளிலே எவை ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கிறது, இஸ்ரவேலின் தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்பதை மட்டும்தான் இந்த 3 குணலட்சணங்களை இந்த 150 சங்கீதங்களும் சித்தரித்து காண்பிக்கிறது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவருக்கு விரோதமாக பேசி கலகம் பண்ணுவதை வேதம் சொல்லி காண்பிக்கிறது. இன்றைய லோகத்திலும் அப்படிப்பட்ட அனுகூலங்களை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்பி இருக்கிறவனும் செழிப்பான் என்று சொல்லுகிறார். இந்த அனுகூலத்திலே நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு எவ்வளவு பிரியமாய் இருக்கிறது என்பதை யோசித்து, இதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம், தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் துக்கம் என்ற சொல் வந்தாலும் அதை துக்கமாக அவர் இல்லாமல் அந்த துக்கத்திலே அவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அவர் மாற்றி விடுவார். யோபுவுக்கு வந்த இழப்பு ஒரு பெரிய துக்கத்தை கொடுத்திருக்கும். ஆனால் அவர் யோபு ஆண்டவரை நம்பி இருந்தபடியால் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு அன்பான ஊழியக்காரி பார்வதி என்கின்ற ஒரு மகள் மலேசியாவிலே, நான் அந்த அம்மாவை வீட்டிற்கு சென்று பார்த்து ஜெபித்து வந்திருக்கிறேன். நேற்று தான் அந்த அம்மையாருக்காக ஜெபித்தோம், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இப்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பு அந்த மகள் மரித்து விட்டார்கள் என்ற செய்தி வந்தது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த துக்கத்தை கேட்ட அந்த பிள்ளைகள் அங்கலாய்த்து போய்விட்டார்கள். எல்லோரும் அந்த அம்மாவுக்காக ஜெபித்தார்கள். அந்த அம்மா சைக்கிளில் சென்று ஊழியம் செய்வார்களாம். கணவனை இழந்து 40-45 ஆண்டுகள் தனிமரமாக நின்று பிள்ளைகளை பார்த்து வந்த அம்மையார். நீதிமான் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை என்பதை வேதம் எவ்வளவு உறுதிப்படுத்துகிறதோ அதை போல அந்த மரணம் நல்ல மரணமாக மாற்றப்பட்டது. இரவு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள், காலை மரித்து விட்டார்கள். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நிச்சயமாக அந்த அம்மையாருக்கு நல்ல ஈவை கொடுப்பார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இருக்கிற அனுபவம், கர்த்தரை மட்டும் நம்புவோம். நமக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் புறம்பே தள்ளிவிடுவார். அது நம்மை ஒன்றும் ஆட்கொள்ள அனுமதிக்க மாட்டார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நம்பிக்கையிலே இந்த நாளை நாம் செலவழித்து என்றைக்கும் ஆண்டவர் பக்கம் ஜீவிக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வல்லமை தங்கும்படியாய் நாங்கள் விசுவாச பாதையில் இன்னும் ஊக்கத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு நல்ல ஈவுகளை ஒவ்வொரு நாளும் போதித்து கொண்டு வருகிற தயவிற்காய் சுதிக்கிறோம். காத்து பலப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய மேலான நம்பிக்கைக்கு நாங்கள் சாட்சியாக விளங்க எங்களை இம்மட்டும் புதிய பாண்டமாக வணைந்து வருகிறீர். நன்றி ஆண்டவரே. நாங்கள் முற்றிலும் கரைகள் இல்லாத பிள்ளைகளாய் வாழ எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தையும் ஒரு பலத்தையும் ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன்.
மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.